இன்றைக்கி வேட்புமனு பரிசீலனை 11 மணிக்கு சரியாக தொடங்கியது. அதில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக மாக்கி சீதாலட்சுமி ஆகிய நான் 3 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தேன். 3 வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதல்ல வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று தேர்தல் அதிகாரி அறிவித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்த உறவுகளும் கைத்தட்டி வாழ்த்து தெரிவித்தாங்க. அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அரசியல் களத்தில் ஆரோக்கியமான ஒரு நேர்மையான ஒரு போட்டி இருக்கலாம், ஆனால் தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது. அந்த முறையில் எல்லாருமே வாழ்த்து தெரிவித்தாங்க. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் மிக சரியாக செய்துட்டு வராங்க. எந்த ஒரு வேட்புமனுவாக இருந்தாலும் நிராகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாமல் சில சான்றுகள் விடுபட்டிருந்தால் கூட மாலை வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையாக மிக சிறப்பாக இயங்குறாங்க. ஜனநாயக அடிப்படையில் இறங்குதாக அதுக்கு என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். இனி மக்கள் என்னை வரவேற்க தயாராக இருக்காங்க. மக்களை சந்திக்கிற பணியை செய்யலான் இருக்கேன். நீங்கள் வேறு எதாவது சின்னம் தொடர்பாக கேட்குறீங்க. சின்னம் தொடர்பாக 20ஆம் தேதி 3 மணிக்கு முடிவு செய்யப்படும். அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் ஒரு முடிவு செய்திருக்காங்க. அதில் என்ன முடிவின் அடிப்படையில் சொல்கிறாங்கிறத பொறுத்து இங்கே தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் சின்னத்தின் அடையாளத்தோடு மக்கள்கிட்ட பரப்புரைக்கு செல்வோம். நேற்று இரவு ஒரு பதிவு வெளியாக இருக்குது. திமுக பிரமுகர் ஒருத்தர் உங்கள்கிட்ட பேரம் பேசுனதா, ஒரு பல கோடி ரூபாய் பணம் தரணும், போட்டியிலிருந்து வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லி பேரம் பேசுறதை குறிப்பிட்டிருக்கீங்க. அது உண்மையா? பதிவுகள் வெளியாகிருக்குன்னு சொல்கிறீங்க. நான் எங்கேயாவது பதிவு செய்திருக்கேனா அப்படிங்கிறது என்னோட முதல் கேள்வி. சரிங்களா? நான் அப்படி எந்த ஒரு பொது ஊடகங்களையும் அப்படி எந்த பதிவுலையும் செய்யலை. இன்னொன்று நான் சொல்கிறேங்க, எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, இது வள்ளுவன் சொன்னது. அதையும் தாண்டி உங்களோட கேள்விக்காக நான் ஒரு பதில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, என்னுடைய பாட்டன் தீரன் சின்னமலை தொடங்கி அதற்கு பிறகு என் அப்பா வீரப்பன் காலம் தொட்டு அதற்கு பிறகு தலைவர் மேதகு பிரபாகரன் காலம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அதற்கு இடைப்பட்ட காலங்களில் என்னுடைய முன்னோர்கள் வரலாற்று ரீதியாக பல போராட்டங்களில் இருக்கும்போது துரோகங்களை சந்தித்திருக்கிறார்கள். அந்த துரோகம் இனி இருக்கக்கூடாது என்று தான் நாம் தமிழர் கட்சியில் நான் பயணிக்கிறேன். சரிங்களா? அதனால் ஊடகங்கள் சொல்லலாம், ஆனால் அதை தாண்டி இன்னொன்று சொல்கிறேன். ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நான் தனிப்பட்ட என்னுடைய உணர்வுகளை நான் சொல்கிறேங்க. என்னிடம் ஒருவர் பேசினால் அது எனக்கும் அவருக்குமானது. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற ஒரு பெண்ணாக நான் இருப்பேன். யாருடைய பலவீனத்தையும் வைத்து கொண்டு நான் அரசியல் செய்ய மாட்டேன். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்பாளர் அளிக்கிறேன். நான் இவர்கள் இந்த கட்சி சார்ந்தவர்கள், இவர்கள் இந்த கட்சி சார்ந்தவர்கள் ஒருபோதும் சிந்திக்க மாட்டேன். எல்லா உறவுகளையும் நேசிக்கின்ற ஒரு பெண்ணாக நான் இந்த களத்தில் நிற்கிறேன். எல்லாருக்குமான சிக்கலை தீர்க்கின்ற களத்தில் நான் நிற்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த கேள்வியினால் இந்த ஈரோட்டு கிழக்கு இடைத்தேர்தல் மக்களுக்கு ஏதேனும் நன்மை விளைய போகுதா? ஒருபோதும் நான் வைக்கவில்லைன்னு சொல்லிட்டேங்க. ஒரு நிமிடம். இது நீங்க அண்ணனிடம் கேட்க வேண்டிய கேள்வி. சரிங்களா? இல்ல யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? இல்ல யார் சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் தெளிவா சொல்ல முடியும். இது நானும் அண்ணனும் பேசுறது அப்படிங்கிறது தனிப்பட்டது. ஆனால் அதை பொதுத்தளத்தில் விவாதித்து அதனால இந்த மக்களுக்கு என்ன நன்மை வரப்போகுது, அதனால அது இல்லைங்க. நான் அனுப்புன ஒரு திமுக பிரமுகர் உங்களிடம் நேற்றிரவு தோட்டத்தில் சந்தித்து பேசியது உண்மையா இல்லையா? ஒரு நிமிடம். பேரம் பேசியது உண்மையா? நான் அதை நீங்க கேக்குறீங்க, எதை வைத்து இந்த கேள்வியை கேக்குறீங்க? நான் உங்களை கேக்குறேன். அது இல்லைங்க. நீங்க எதை வைத்து கேக்குறீங்க? நீங்க அண்ணனுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சதா எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. செய்தியாளருக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது உண்மையா இல்லையா? இல்ல இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கு தாண்டி நான் அண்ணனுக்கு அனுப்பினேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எனக்கும் அண்ணனுக்குமானது. சரிங்களா? அதனால இது நான் யாரையும் குறை சொல்லி இப்போ நான் திமுகவை இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அடித்து அதனால் வெற்றி பெறுவது எனக்கு அவசியம் இல்லை. நான் தத்துவார்த்த ரீதியாக திமுகவை எதிர்க்கிறேனே ஒழிய இங்கே இருக்கக்கூடிய திமுக சொந்தங்களை ஒருபோதும் நான் வெறுப்பது கிடையாது. எல்லா உறவுகளையும் நேசிக்கிறேன். அதனால் இது தேவையா இருக்கா அப்படின்னா இது இப்போ தேவையில்லாது தான். என்னோட மக்களுக்கு இங்கே நான் களத்தில் என்ன செய்ய போகிறேன்னு கேளுங்க, நான் அதை சொல்கிறேன். இல்ல அந்த பதிவுக்கு நான் பொறுப்பல்ல. இல்ல அது என்னன்னா பேசியிருக்காங்களா பேசலையா
அப்படிங்கிறத நீங்கள் யார் இவங்க சொன்னாங்க அப்படின்னா நான் சொல்லலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல யாராவது பேரம் பேசினாங்களா? இல்ல பேசியிருக்காங்களான்னு இதை கேட்குறீங்க. இந்த கேள்வினால இந்த மண்ணில் ஏதாவது பயன் மக்களுக்கு விளைய போதாங்கிறது என்னோட கேள்வி. இல்லையே நான் சொன்னாதானே நீங்க வந்து அதை எடுத்து எழுதணும். இங்க வர நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இப்படி வந்து பதிவு செய்கிறார் என்றால் நீங்கள் எழுதலாம். சரி, ஒரு நிமிடம் அது எவ்வளவு வேணா போடுவாங்க. நான் உருவாக்கவில்லை, நீங்க சாட்சியா கொடுங்க. அது வந்து அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி. யார் பதிவு போட்டார்களோ அவர்களிடம் கேளுங்க. இங்க வந்து ஜனநாயக முறையில் அது எந்த கட்சியா இருந்தாலும் என்னுடைய பண்பின் அடிப்படையில் நான் எல்லா உறவுகளையும் நேசித்து நிற்பேன். ஆனால் தத்துவார்த்த ரீதியாகத்தான் ஒரு கட்சி எதிர்ப்பேன். இன்னைக்கும் வந்து சந்திரகுமார் அண்ணா வந்து அண்ணா வணக்கம் என்று நானே சொல்வேன். எந்த வேட்பாளர் வந்தாலும் சொல்வேனே வழியா இது வந்து இது தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன். யாரும் பேசல, அது எனக்கு தெரியாது. நான் ஊடகங்கள்ல அதிகமா பாக்குறது இல்ல. திமுக தரப்புல இருந்து உங்கள்ட்ட யாரும் பேசல? இல்ல பேசுனாங்களா பேசலையா? திமுக தரப்புல இருந்து யாரும் பேசல. பொதுவான நபர்கள் யாராவது? திமுக தரப்புல இருந்து தனிப்பட்டு இவங்க சொன்னீங்கன்னா வந்து எங்கூட 1000 பேர் பேசுறாங்க. நீங்க யாராவது இவங்க பேசுனாங்களா என்னன்னு சொன்னா நான் அதை சொல்லுவேன். நீங்க வந்து பொதுவா ஏதோ ஒரு விஷயம்னா நீங்க நினைச்சு பாருங்க, சீமான் அண்ணன் மேல எவ்வளவு அவதூறுகள், யார் யார் என்னென்ன பேச, ஆனால் அதெல்லாம் தாண்டி கடந்து ஒரு தலைவனாக இன்னைக்கு நிற்கிறார். அது போலதான் செய்திகள் எவ்வளோ வேணால் வரலாம். நான் ஒரே குரல் சொல்லிட்டேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இவர்கள் இந்த இடத்துல உங்கள்கிட்ட பேசினாங்களா, இதனால் இந்த சிக்கல் வந்திருக்கு அப்படின்னா நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். வேற வேற கேளுங்க. பொதுவாகவே வேற யாராவது திமுக யாராவது வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி அப்ரோச் பண்ணாங்களா? யாராவதுன்னா எங்கூட நிறைய தினம் பேசிட்டே இருக்கிறாங்க. என்னோட இல்ல போட்டியிட வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா போட்டியிட வேண்டாம்னு அவங்களால யாராலும் அப்படி வந்து யாராவது பேசுவாங்களா சொல்லுங்க? இல்லைங்க, நான் இப்போவும் சொல்றேன், தனிப்பட்டு நான் போட்டியிட வேண்டாம் என்று யாருமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அது எல்லாரும் என்னை சந்திக்க வரவங்களுக்கு தெரியும். சரி, நீங்க வந்து தெளிவா ஒரு கேள்வி குறிப்பிட்டு கேட்டாதான் நான் சொல்ல முடியும். நீங்க சொல்லுங்க. அல்ல போட்டியிட வேண்டாம்ல யாரும் சொல்லலைங்க, அவ்வளவுதான். விடுங்க, போட்டியிட வேண்டாம் என்று யாருமே சொல்லல, அவ்வளவுதான். போட்டியிலிருந்து விலகிக்குங்கன்னு சொல்லல. அப்படி சொன்னாலும் நான் விலக போற ஆள் இல்லைன்னு தெரியும், அதனால அப்படி யாரும் சொல்லல. அது வந்து இது வந்து நீங்க எப்படி யோசிச்சு கேட்குறீங்கன்னு தெரியல. அடுத்த கேள்விக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அண்ணன் சீமான் வரும்பொழுது தொடர் போராட்டத்தில் ஈடுபட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தந்தை பெரியாரை பற்றி தவறாக குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. எந்த யார்? ராமகிருஷ்ணன் இருக்கார்ல, தந்தை பெரியார். அதாவது என்ன அப்படின்னா, இல்லை அப்படி அவங்க சொல்லியிருந்தா அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் சீமானண்ணை வந்து இங்கே வர்றதையோ இது பண்ணுறதையோ யார் தடுக்க முடியும்? அது ஒன்று இருக்குல்ல. அது இல்லாமல் நான் நீங்கள் இதை பெரியார் திராவிடத்தை பற்றி கேட்டங்கன்னு சொல்கிறேன். திராவிட கழகத்தில் தான் என்னோட மாமனார் 40-50 ஆண்டுகளாக இருக்கார். ஆனால் அப்படி இருந்திருந்தால் என்னைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிற்பதை பெருமையோடு வாழ்த்துகிறார். அப்படி இருந்திருந்தால் இல்லை தவறு நீ போக வேண்டான் என்று எனக்கு எதிர்ப்பை தெரிவிச்சிருப்பார். அப்படியெல்லாம் இல்லைங்க. அது அவர்களோட கருத்தாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன உணர்வில் அவர்களுக்கு ஏற்பட்ட மன வருத்தத்தில் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி வந்து இங்கே ஒன்றும் நடக்காது, அப்படி வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற நீங்கள் அண்ணன் முத்துசாமியோட பேட்டி கூட பார்த்துருப்பீங்க. அவர் அப்படி சொல்லி நாங்கள் ஜனநாயக முறைப்படி தான் எதிர்கொள்வோன்னு தான் சொல்லியிருக்காரு. தேர்தல் பிரச்சாரம் எப்போ தொடங்குறீங்க? தேர்தல் பிரச்சாரம் இப்போ வந்து என்னென்னா அனுமதி வந்து கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது. நம்ம முந்தியெல்லாம் நினச்சது போல் பண்ண முடியலை. அப்போ அந்த தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம முறையாக அனுமதி போட்டு 48 மணி நேரத்துக்கு முன்பு போட்டு அது எந்த அளவுக்கு வந்து அது நமக்கான அந்த வாய்ப்பு அமையுதோ அப்படி அந்த முறைப்படி தான் செய்ய போகிறோம். Okay, thank you.